சாட்டர்டே ஆஃப்டர்நூன் என் பெரிய பையன் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே, அதுக்காக அவனை ரெடி பண்ணி விட்டுட்ருந்தேன். ஏஜ் தான் ஏறிகிட்டே போகுதே தவிர அவன் இடுப்பு இன்னும் ஏறவே இல்லை. அவங்களும் வருஷம் வருஷம் இடுப்பு பத்தலைன்னு சொல்லி பெரிய சைஸாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் பெல்ட்டை போட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு மேக்கப் பண்ணலான்னு பார்த்தா டிவியவே பார்த்துட்ருக்கான். கேட்டால் நான் மோட்டு பட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிகிட்டே இருந்தான். சரி என்னமோ பண்ண இங்கிட்டு பாருன்னு சொல்லி மேக்கப் போட்டு விட்டுட்டு கொண்டு போய் வேனை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சுடி வேர் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் சடனாக ஸாரீ வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு ஸாரீ வேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ஸாரீ ரொம்ப ஸ்பெஷல், அம்மா வாங்கி கொடுத்தது. ரெடி ஆகிட்டு அப்படியே மிரர் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிரர் பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம புல்லட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு ஆர்வத்தில் சீக்கிரமாக போயாச்சு. நிறைய பேர் அப்போ தான் வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் வெல்கம் ஸ்பீச்செல்லாம் கொடுத்து கெஸ்ட்டெல்லாம் பேசினதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்லேயே சாமி பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அம்மாவுக்கு சாமி வேறு வந்துடுச்சு. யாருக்குமே வரலைன்னு பார்த்தேன், அப்புறம் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு. என் சின்ன பையன் எப்போம்மா அண்ணா வருவான்னு கேட்டுகிட்டே உட்காந்துருந்தான். இருமா இப்போ வருவான் அப்போ வரும்னு சொல்லி கடைசியில் ஆட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள்லாம் சின்ன வயசில் புரியாத பாட்டுக்கும் இது வரைக்கும் கேட்காத பாட்டுக்கும் தான் டான்ஸ் ஆடியிருக்கோம். ஆனால் பரவாயில்ல, என் பையனுக்கு சினி சாங்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் என் பையன் ஆடுறதை பார்த்து. என் வாய் பூரா பல்லாக தான் இருந்தது, அப்படி இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் கிஃப்ட் பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ், அப்புறம் மிக்சர், லட்டை வந்து வரும்போதே பூந்தி ஆக்கியாச்சு. அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து உட்டன் மணி பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை டிஃபன் பாக்ஸாகவே கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, யூஸ் ஆகும். வீட்டுக்கு வந்துமே சாருக்கு வந்து கால் நிற்கலை, ஒரே ஆட்டம். என்னென்னு கேட்டால் இன்னும் நான் ஆடிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறான்.